பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய விஜய் விஷால் அவர் வீட்டு பீரோவில் வச்சிருந்த பொருளை பார்த்து அவங்க குடும்ப சேர்ந்தவங்க இப்போ அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து வெளியில் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நடந்து வச்ச பிக் பாஸ் சீசனோட கிராண்ட் ஃபினாலையில் விஜய் விஷால் செகண்ட் ரன்னப்பா வந்திருந்தாரு. இப்போ வரைக்கும் வின்னர் அப்போ நடன பற்றியான பல செய்தி வந்துட்டு இருக்கு. விஜய் விஷாலை பற்றி அந்தளவுக்கு பெருசாக நியூஸ் ஒன்றும் வரல. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் விஷால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட பர்சனல் ரூமில் பர்சனல் லாக்கரில் வச்சிருந்த சில விஷயங்களை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மற்ற போட்டியாளர்கள் மாதிரியே அதுவும் ஃபைனலிஸ்ட் மாதிரியே இவரும் 105 நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அதில் ஒரு வாரம் விஜய் விஷால் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. கிங் கேப்டனாக இருக்கும்போது அவர் கொடுக்கப்பட்ட அந்த க்ரௌன் இருக்குல்ல, கிங் க்ரௌன், அதை பிக் பாஸ் சீட்டோட ஒரு மிகப்பெரிய மெமரியாக அவர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி பிக் பாஸ் சீட்டுக்குள்ள ஈட் ஃபைஸா டூ நத்திங் இது மாதிரி சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், டிக்கெட் ஃபினால் டாஸ்கில் அவர் எஃபோர்ட் போட்டு விளையாட விஷயமா இருக்கட்டும், சௌந்தர்யாவை சாப்பாடு சாப்பிட்டது, இது மாதிரி பல ஃபோட்டோஸை ஒரு ஆல்பமாக கிரியேட் பண்ணி அவர் இந்த பிக் பாஸ் சீட்டு வெளில போகும்போது அவர் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எல்லாத்தையும் அது போக பிக் பாஸோட கிராண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு விஜய் சேதுபதி விஜய் விஷாலுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணாருல்ல, அந்த ஃபோட்டோவில் விஜய் சேதுபதி ஆட்டோகிராஃப் போட்டு விஜய் விஷால் ஃபினாலே முடிஞ்சு கிளம்பும்போது கொடுத்துருக்காராம். அந்த ஃபோட்டோஸ் சொல்லி இது மாதிரி பல விஷயங்களை அவரோட பர்சனல் லாக்கரில் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்தவொடனே இது ரொம்ப முக்கியமா, ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமேட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு, என் வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய விஷயம் நடக்கலை, நடந்த ஒரே விஷயம் நான் பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சது தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்க போகிறது இந்த பிக் பாஸ் தான். இந்த பிக் பாஸ் சீட்டில் ஒரு நாளும் ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கேன். அதுவும் இந்த கேப்டனாக அந்த ஒரு வாரம் மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அந்த ஒரு வாரம் என் லைஃப்பில் இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட சில மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் என் ரூமில் நான் இருக்கக்கூடிய ஒரு நேரமும் அந்த மூமெண்ட்ஸை நான் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் லாக்கரில் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை விஜய் விஷால் இப்போ அவங்க ஃபேமிலிட்ட தெரிவிச்சிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணியாக வளம் வரக்கூடிய த்ரிஷா இப்போ சினிமாவிலிருந்து விலக போகிற தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அஜித் கூட சேர்ந்து நடிச்சக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் February 6 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த படத்தோட த்ரிஷா அவங்களோட திரைப்பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வதந்திகளாக பரவிட்டு இருக்குது. கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இவங்களுக்கும் திருமணமாக போதா, என்ன காரணத்துக்காக இவங்க சினிமாவிலிருந்து விலகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. சொல்லப்போனால் இவங்க திருமணத்துக்காகலாம் அவங்களோட சினிமா வாழ்க்கையை முடிக்க போகிறதில்ல, சொல்லப்போனால் அவங்க அரசியலில் குதிக்க போகிறதாகவும், அதுவும் குறிப்பாக தளபதி விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணி அரசியல் பணி செய்ய போகிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தெலுங்குல சிரஞ்சீவிக்கு ஜோடியா விஸ்வம்பரா அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி அப்புறம் விஸ்வம்பரா, இந்த 2 படத்துக்கு அப்புறமா த்ரிஷா சினிமா நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வெளிவந்த தகவலாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.